அத்தியாயம் 71. வசீகரன் பார்வை அந்த தாவணி போட்ட பைங்கிலி பக்கம் திரும்பியது. சமந்தா போல உயரமும் உடல்வாகம் கொண்டவளை பார்த்ததும் சொல்லிவிடலாம், அவள் கடும் உடற்பயிற்சி மேற்கொள்ளக்கூடியவள் என்று. முதுகை தொடும் முடியை போனிடெயில் போட்டு வைத்திருந்தாள். கழுத்தை ஒட்டிய மெல்லிய செயின், அந்த சின்ன விழிகள் பார்த்தவரை எடை போடக்கூடியது. சிப்பை இதழ்கள் சிரிப்பை அடிக்கடி உதிப்பதில்லை. காதில் கண்ணுக்கே தெரியாத மெல்லிய கம்மல் என்று வசீகரின் கண்கள் அவளை மொத்தமாக ஆராய்ந்து முடித்தது. அந்த பெண்ணின் வீர செயலை கண்டு அங்கிருந்த அத்தனை பேரும் பாராட்டி குவித்தார்கள். ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிருக்கமா, நீ நல்லா இருக்கணும் என்று ஒவ்வொருவரும் அவளை புகழ்ந்து கொண்டிருக்க, அந்த புகழ்ச்சிகளுக்கு மத்தியில் ஒருவனின் குறை மட்டும் சத்தமாக எதிரொலித்தது. இன்னும் கொஞ்சம் இருந்தா அவர் செத்துருப்பாரு. அவர் அடிக்கிற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது என்று வசீகரனின் சத்தம் கேட்டு இப்பொழுது அந்த தாவணி பைங்கிலியின் பார்வை வசீகரன் பக்கம் திரும்பியது. பிளாக் கலர் பேண்டும் நேர்த்தியாக டக்கின் செய்யப்பட்ட மெரூன் வண்ண ஷர்ட்டும் அதற்கு மேல் ஒயிட் கோட்டை பார்த்ததும் சொல்லிவிடலாம் அவன் டாக்டர் என்று. அத்தாடி, நம்ம ருத்ரா மேடமே ஒருத்தர் கேள்வி கேட்டார் பாரு என்று அந்த பக்கம் இருவர் ஹஸ்கி வாய்ஸில் முணங்கிக் கொண்டார்கள். வெல், நான் அடிக்கலைனா இந்நேரம் அவன் அந்த குழந்தைய சொருவிருப்பானே, அப்போ ஓகேவா என்றால் வசி எடை போடும் பார்வை பார்த்தபடி. அதுக்கு இப்படி அடிச்சுதான் காப்பாத்தணுமா? ஒரு உயிரோட வேல்யூ என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அவள் சிப்பி இதழ்கள் நக்கலுடன் ஒரு பக்கமாய் வளைந்தது. வெல், அப்ப நீங்களே சொல்லுங்க, எப்படி காப்பாத்திருப்பீங்கன்னு? அன்பா இடுப்புல தூக்கி வச்சு கொஞ்சம் காப்பாத்திருப்பீங்களோ என்று நக்கலாய் இதழ் வளைத்து சிரித்தவளை பார்த்து வசீகரன் புருவம் உயர்ந்தது. இல்ல சூப்பர்மேன் மாதிரி பறந்து இந்த குழந்தையை காப்பாத்திருப்பீங்களா என அவள் நக்கலாக கேட்டதை பார்த்து அங்கிருந்தவர்கள் சிரித்துக் கொண்டார்கள். ஆனால் அதை கொஞ்சம் கூட கண்டு கொள்ளாத வசி அங்கு அடிபட்டு கிடந்தவனின் முன்பு மண்டியிட்டு அமர்ந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தான். இதை கண்டு அவள் புருவம் சுருங்கியது. அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த வசி அவன் தலையில் கட்டு போட்டு விட்டு விலகி நடக்க அவனை தடுத்து நிறுத்தியது பெண்ணவள் சத்தம். ஏய் சூப்பர்மேன் என்றால் கொஞ்சம் சத்தமாக. கழுத்தை மட்டும் என்னவென்பது போல திரும்பி பார்த்தான் வசி. நைஸ் டு மீட் யூ என்றால் தலையை சாய்த்து. எனக்கு அப்படி தோணல என்றவன் அடுத்து பதில் சொல்லும் முன் அங்கிருந்து விலகி நடக்க அவள் கடையோர இதழில் சிறு புன்னகை எட்டி பார்த்தது. வித்தியாசமானவன்தான். அவள் இதழ்கள் முணுமுணுத்தபடி அங்கிருந்து விலகி நடந்தாள் ருத்ரதாரணி. அந்த வாஷ் பேஷனில் இதோடு 30வது முறையாக வாய் கழுவியவளை வினோதமாக பார்த்து கொண்டிருந்தாள் மோனி. ஏண்டி, பசிக்குதுன்னு ட்ரிப்ஸ் எடுத்து குடிச்சிட்டியா என்ன? எதுக்கடி இத்தனை தடவை வாய் கொப்பளிக்கிற என்று கேஸ் டீட்டெயில்ஸை பார்த்தபடி வினோதமாக கேட்டு வைத்தாள் மோனி. என்ன சொல்வாள் அவள்? அந்த கேடி பையன் லிப்கிஸ் அடித்து விட்டான் என்று சொல்லவா முடியும்? ஒன்னும் இல்ல என்று வாய் கொப்பளித்தே டயர்ட் ஆகியவளுக்கு அந்த முத்தம் மட்டும் இன்னும் அவள் சிந்தையிலிருந்து கொஞ்சம் கூட விலகவே இல்லை. ஏ மானே, இந்த கேஸ் பாரு என்று பழக்க தோஷத்தில் அவள் இடையே பிடித்து விட்டாள் மோனி. அதற்கு பதறி விலகினாள் மான். ஏய் என்னடி, இடுப்பு தானே தொட்ட, என்னமோ கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி துள்ளுற. ஒன்னும் சரியில்லையே. அவளுக்கு கரண்ட் ஷாக் அடித்தது போல்தான் இருந்தது. எல்லாம் அந்த மாயவன் செய்த வேலைதான். அவன் கரம் அவள் இடையில் ஊர்வலம் வந்ததிலிருந்து யார் தொட்டாலும் அவளுக்கு ஷாக் அடித்தது போல்தான் இருந்தது. ஒன்னும் இல்லடி, இடுப்பு தொடாம பேசு என்றால் கொஞ்சம் கூச்சம் கொண்டு. ஏ தொட்டா என்ன? இவ்வளவு நாள் நான் அப்படித்தானே பண்ணுவேன், இப்ப மட்டும் என்ன வந்துச்சா? கூச்சமா இருக்கு, தொடாதடி. சரி, என்னன்னு சொல்லு. இந்த ஹார்ட் பேஷண்ட் ஒரு பொண்ணு இருக்கால, அவளுக்கு இன்னும் ஒரு வாரத்துல சர்ஜரி பண்ணியே ஆகணும். ஆனா அவங்க இன்னும் அமௌண்ட் கட்டல போல. நான் அவங்க கிட்ட பேசுறேன், நீ அந்த குழந்தைக்கு கொஞ்சம் ட்ரிப்ஸ் மட்டும் போட்டுட்டு வாடி. உன்னை தவிர வேற யாரு போனாலும் அந்த குட்டி கத்துறா. சரி, நான் என்னன்னு பாக்குறேன் என்று அந்த கேஸ் ஃபைலை வாங்கி படித்தபடி அங்கிருந்து நடந்து சென்றவள் எதிரே யாருடனோ பேசியபடி வந்த தீரனை கண்டு வேகமாக அவள் பார்வையை தளர்த்தி கொண்டாள். அவள் அப்படியே சென்றிருக்கலாம் தான், ஆனால் செல்லவில்லை. மெல்ல தயக்கத்துடன் கண்களை மட்டும் நிமிர்த்து பார்க்க அவனோ டங்கென்று ஒற்றை கண் அடித்து விட்டான் அவளை பார்த்து. அவ்வளவுதான். அதை கண்டு பதட்டத்தில் கையில் வைத்திருந்த கேஸ் ஃபைலை அப்படியே கீழே போட்டுவிட அதிலிருந்த பேப்பர் எல்லாம் கீழே விழுந்தது. பதட்டத்துடன் பெண்ணவள் குனிந்து அந்த பேப்பர்ஸை ஒவ்வொன்றாக எடுத்துக் கொண்டிருக்க அவளுக்கு உதவி செய்கிறேன் என்ற பெயரில் அவள் முன் ஒற்றை காலை மடக்கி அமர்ந்த தீரன் அந்த பேப்பர்ஸை எடுத்தான். ஹே டெடி, ஏண்டி லிப்ஸ் வந்திருக்கு? யாராவது கிஸ் பண்ணிட்டாங்களா என்ன என்று செய்வதையும் செய்துவிட்டு எதுவும் தெரியாத அப்பாவை போல் கேட்டவனை ஒற்றை பார்வை பார்த்துவிட்டு மறுபடியும் குனிந்து கொண்டாள் மான். இன்னொரு கிஸ் வேணுமா என்றான் அவளை சீண்டி பார்க்கும் நோக்கத்தில். பெண்ணவளுக்கு பதட்டத்தில் நெற்றியில் எங்கும் வேர்வை துளிகள் அரும்பி நின்றது முத்து முத்தாக. அதை துடைத்துவிட மனம் ஏங்கினாலும் இருக்கும் இடம் கருதி அலைபாய்ந்த மனதை கட்டுப்படுத்தி கொண்டான் கல்வன். அனைத்தையும் எடுத்துக்கொண்டவள் வேக எட்டுகளுடன் அங்கிருந்து ஓடியே விட்டாள். சிரிப்புதான் வந்தது அவனுக்கு அவளின் ஒவ்வொரு செய்கைகளையும் பார்க்கும் பொழுதும். பாப்புக்குட்டி, எப்படி இருக்கீங்க? எதுக்கு ஊசி போட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்களா என்று அந்த 6 வயது குழந்தையின் முன்பு மண்டியிட்டு அமர்ந்தாள் மான். நல்லா இருக்கேன் ஆன்டி,
அவங்க வலிக்கிற மாதிரி ஊசி போடுறாங்க, நீங்க மட்டும்தான் வலிக்காத மாதிரி போடுறீங்க என்று சிரித்து வைத்தாள் அழகாய். அப்படியா? யாரு என் செல்லத்துக்கு வலிக்கிற மாதிரி ஊசி போறாங்கன்னு மட்டும் சொல்லு, அவங்கள நான் பாத்துக்கிறேன். பட்டுக்குட்டிக்கு ஆண்டி என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு, சாக்லேட் எடுத்துட்டு வந்திருக்கேன் என்று அந்த குழந்தையிடம் மிட்டாயை நீட்டியவள் வலிக்காதது போல அந்த குழந்தைக்கு ஊசி போட்டு முடித்தாள். அவள் ஊசி போட்டது கூட அந்த குழந்தைக்கு தெரியவே இல்லை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு என்று அந்த காட்டன் பஞ்சு வைத்து ஊசி போட்ட இடத்தை துடைத்தும் விட்டாள். ஆண்டி, அந்த குழந்தை தயக்கமாக அழைத்தது. சொல்லுங்க செல்லம். எல்லாரும் சொல்றாங்க எனக்கு இருக்க நோய சரி பண்ணவே முடியாது, நான் செத்து போயிருவேன்னு சொல்றாங்க. அவங்க சொல்ற மாதிரி நான் செத்து போயிருவேன் ஆண்டி என்று அந்த பிஞ்சு குழந்தை கேட்டதை கண்டு பதறி போனாள் மான். அந்த குழந்தையின் முன் மண்டியிட்டு அமர்ந்தாள் மான். அவள் கண்களை பிடித்தாள். இங்க பாரு தங்கம், அவங்க என்ன கடவுளா? அவங்க சொல்றதெல்லாம் நடக்கிறதுக்கு யாரு வேணா என்ன வேணாலும் சொல்லட்டும். ஆனா இந்த ஆன்டி சொல்ற, உனக்கு ஏதோ ஆகாது, நீ கண்டிப்பா குணமாகிருவ. அதோ அந்த பாப்பா மாதிரி நீயும் சந்தோஷமா ஓடியாடி விளையாடத்தான் போற, அது கண்டிப்பா நடக்கும். பிராமிஸ் பண்ணுங்க ஆன்டி, நான் சாக மாட்டேன்ல. அந்த குண்டு கண்களை விரித்து அவள் கேட்ட விதத்தில் மான் கண்கள் இரண்டும் கலங்கி போனது. நீ 100 வயசு வரைக்கும் இருப்படா தங்கம், இந்த ஆன்டி பிராமிஸ் பண்ற, உனக்கு எதுவும் ஆகாது என்று அந்த குழந்தையின் கன்னத்தில் முத்தம் வைத்தவள் அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று அந்த மொத்த கடவுளிடமும் பிரார்த்தனை வைத்தாள். எப்பொழுதும் வசிக்கு தன் கையால் சமைத்து சாப்பாடு எடுத்து வருவதுதான் மானுக்கு வழக்கம். அதனால் அன்றும் அவனுக்கு சமைத்து எடுத்து வந்திருந்தாள். லஞ்ச் அவர் என்பதனால் அத்தனை பேரும் சேர்ந்து ஒன்றாய் அமர்ந்து உண்பதுதான் வழக்கம். என்னடி மானே, வாசனே கமகமன் இருக்கே, என்னடி ஸ்பெஷல் என்று இவர்கள் கேங் எல்லாம் ஒன்றாய் அமர்ந்து லூட்டி அடித்தபடி சாப்பிட அமரும் நேரம் அந்த கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த தீரன் கண்டு அத்தனை பேரும் அதிர்ச்சியுடன் எழுந்து நின்றார்கள். சார், நீங்க என்ன இங்க என்று தயங்கினார்கள். ஏன், நான் வரக்கூடாதா என்ன? உங்க கூட சேர்ந்து லஞ்ச் சாப்பிடலான்னு வந்தா, ஏன் நிக்கிறீங்க, உட்காருங்க என்றான் பசி அருகே நின்ற மானை ஒரு வெளியால் பார்த்தபடி. ரோமியோக்கு உன்னை விட்டு இருக்க முடியல போலடி என்று மோனி சிரித்து கொண்டாள். அனைவரும் அவர்களின் டிஃபன் எடுத்து சாப்பிட அமர்ந்தார்கள். மாணவள் கொண்டு வந்த டிஃபனை வசியிடம் கொடுத்தாள். அதை தீரன் கண்களும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தது. அப்பொழுது மான் போனுக்கு டங் என்று SMS வந்து நிற்க அதை ஓபன் பண்ணி பார்த்தாள் மான். அவளின் டெவில் தான் அனுப்பியிருந்தான். எனக்கு எங்கடி லஞ்ச்? மான் உடனே ரிப்ளை செய்தாள். ஹா, நீங்க தானே சொன்னீங்க என் சாப்பாட்டை நாய் கூட திங்காது கேவலமா இருக்குன்னு. இது நான் குக் பண்ணது, அதுவும் ஜோக் மட்டும்தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் என்று உடனே ரிப்ளை அனுப்பி வைத்தாள். அதை பார்த்தவனின் இதழில் ஒரு சிறு புன்னகை எட்டி பார்த்தது. கோபக்காரி, இன்னும் அதை மறக்கல போல என்று முணங்கிக் கொண்டவன் மான் எச்சில் வைத்த உணவை அத்தனை பேரின் முன்பு எடுத்து உண்ண துவங்கினான். இதை கண்டு அத்தனை பேரும் ஸ்டக்காகி அதிர்ச்சியுடன் பார்க்க, அதிர்ச்சியானது அவர்கள் மட்டுமல்ல, அந்த காந்த விழியாளுடன் அவள் காதலனும் தான். அத்தியாயம் 72. இதுவரை சுடுதண்ணீர் கூட வச்சு பழக்கம் இல்லாத நம்ம விகா இப்ப 24 மணி நேரமும் அந்த கிச்சனே கதின்னு கிடந்தா. எல்லாம் நம்ம தீரன் பண்ண வேலைதான். பாவம், கையில முகத்துலன்னு சமைக்கும் போது எண்ணெய் தெரிச்சு புள்ள மூஞ்சியே ஒரு மாதிரி கோணல் மாணல் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். விகா என்று அவள் அன்னை மெல்ல தலையை மட்டும் நீட்டி பார்த்தாள். என்ன என்றால் கடுப்புடன். எப்படி இருந்த உன்னை இப்படி ஆக்கிட்டானே என்று அஸ்கி வாய்ஸில் சொன்ன அன்னையை கடுப்புடன் திரும்பி பார்த்து முறைத்தாள் விகா. கம்மன் இருந்த என்ன சொரண்டி விட்டுட்டு இப்ப டயலாக் வர்றியா? மரியாதை ஓடி போயிரு, இல்லன்னு வையி அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன், சுடுதண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்திருவேன் என்று அங்கிருந்து கடாயை தூக்கினாள். கோவப்படாதடி, எனக்கு மட்டும் என்ன என் மகளை இப்படி பார்க்கணும்னு ஆசையா என்ன? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த மான் தானே. அவளை நம்ம சும்மாவே விடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுன்னு சொல்ற? நம்மளால 6 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. எனக்கு என்னமோ அந்த வக்கீல் போய் சொல்றாருன்னு தோணுது. நம்ம பேசாம ஆள் செட் பண்ணி அந்த மானை போட்டு தள்ளிட்டா எப்படி இருக்கும் என்றார் வாயெல்லாம் பல்லாக. சூப்பரா இருக்கும், ஜெயில் சாப்பாடு என்று சத்தம் கேட்டு இருவரும் திரும்பி பார்க்க அங்கு மகிதான் அவர்களை முறைத்தபடி நின்று கொண்டிருந்தான். ஆத்தாடி, இவ எப்ப வந்தான்? வாப்பா, நீ இங்கதான் இருக்கியா? ஏன், நீங்க புறணி பேச இடைஞ்சலா இருக்கனா என்ன? ஐய, அப்படியெல்லாம் இல்லப்பா. யார் அப்படிலாம் சொன்னது? நாங்க சும்மா காமெடி பண்ணிட்டு இருந்தோம், நீ நம்பிட்டிய என்று பல்லை காட்டி வைத்தார் அவர். மகி அவரை முறைத்தபடி விகா பக்கம் திரும்பினான். அவங்க சொல்றதை கேட்டு உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏற்கனவே அவ நிறைய கஷ்டப்பட்டுட்டா, இதுக்கு மேல அவளை தொந்தரவு பண்ணாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். அவளுக்கு ஏதாவது ஆச்சு நல்லா இருக்காது என்று மிரட்டிவிட்டு சென்றான். ஏண்டி, இவ என்னடி இப்படி சொல்லிட்டு போறேன்? அப்ப நம்ம எதுவும் பண்ணக்கூடாதா? விகா வில்லத்தனமாய் சிரித்து கொண்டாள். இவ என்னம்மா சொல்றது? அவளை என்ன பண்ணுன்னு
எனக்கு தெரியும் என்று தன் போனை எடுத்துக்கொண்டு மொட்டை மாடிக்கு சென்றாள் விகா. எப்ப வேலை வரும் வேலை வரும்னு கேட்டீங்கல்ல, இப்போ உங்களுக்கு வேலை வந்துருச்சு. உங்களுக்கு போட்டோ அனுப்பி வச்சிருக்கேன். அவனுக்கு வீட்டுக்கு திரும்ப கூடாது என்று கண்களில் வன்மத்துடன் சொன்னாள். சொல்லிட்டீங்களா மேடம், இனி நாங்க பாத்துக்கிறோம் என்று அந்த பக்கம் போன் அணைக்கப்பட்டது. ஏய், என்னடி பண்ண? யாருக்கு போன் பண்ண? அவள் அன்னை கொஞ்சம் ஆர்வமாக கேட்டார். நீ சொன்ன மாதிரி அவ இருக்க கூடாதுமா. இவ்ளோ நாள் நம்ம காலுக்கு கீழே இருந்தவ கேவலம் இன்னைக்கு நமக்கு ஈக்குவலா உட்காந்து சாப்பிடற அளவுக்கு வந்துட்டா. நாளைக்கே நம்ம எல்லாரையும் வெளியே போக சொல்வா. நமக்கு இந்த சொத்து கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா அவ உசுரோட இருக்கவே கூடாது. அவ ஆர்டர் போட்டு நம்ம அதை பண்ற நிலைமை வந்தா நான் செத்துருவேன் என்றால் பற்களை கடித்து. ஆனா தீர நம்ம தான் பண்ணோன்னு யாருக்கும் டவுட் வராது. அப்படி ஆள் அனுப்பியிருக்கேன் என்று போனை சுழற்றி கொண்டாள். அதே நேரம் அவளை பாடப்படுத்திக் கொண்டிருந்தான் தீரன். ஏற்கனவே மான் வேலையில் கெட்டிக்காரிதான். ஆனால் அவன் இன்னும் அவளை அதை செய் இதை செய் என்று படுத்தி வைத்தான். அவளை பார்க்கவே அவர்களுக்கு பாவமாக இருந்தது. ஒரு நிமிஷம் அவளை விடாமல் வேலை வாங்கி கொண்டிருந்தான் தீரன். மானுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் ஏன் இப்படி அவளை படுத்தி வைக்கிறான் என்று. அவள் வசீகரனுக்கு சாப்பாடு எடுத்து வந்தது அவனுக்கு பிடிக்கவில்லை. அதற்குத்தான் இந்த பனிஷ்மெண்ட். மானு பார்க்கவே பாவமா இருக்கு, ஆனாலும் ரோமியோ இப்படி பண்ணக்கூடாது என்று அவர்கள் நண்பர்களே அவளை பார்த்து கவலை கொண்டார்கள். நிற்காமல் ஒவ்வொரு பேஷண்டையும் பார்த்து பார்த்து மூச்சு வாங்கியவளை ஒவ்வொரு மாடியாக அலைய வைத்தான் தீரன். மான் முடியாமல் மூச்சு வாங்கி வந்து ஒரு ரூம் அருகே நிற்க, அப்பொழுது அவளை பிடித்து அந்த அறைக்குள் இழுத்து சுவரோடு அணை கட்டினான் தீரன். நான் இனிமே உங்களுக்கு மட்டும்தான் குக் பண்ணி எடுத்துட்டு வருவேன். அந்த வசிக்கு கொண்டு வர மாட்டேன்னு சொல்லு. இப்பவே உன்னை விடுறேன் என்று இதழில் குறும்பு மின்ன மெல்ல அவள் சிவந்த இதழ்களை அழுத்தி பிடித்தான் தீரன். மூச்சு வாங்கியது அவளுக்கு. ஆனால் அப்பொழுதும் கூட மாட்டேன் என்றுதான் தலையாட்டினாள் மான். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் சார் என்றால் மூச்சு வாங்க. தீரன் கண்கள் அவளை கூர்மையாக பார்த்தது. அப்ப இன்னும் 2 தடவை மாடி ஏறி இறங்குடி, அப்பதான் சரி வருவ என்று அவள் கன்னத்தை பிடித்து முத்தமிட போனான் தீரன். ஆனால் அதற்குள் சுதாரித்துக் கொண்ட மானோ அவன் மார்பில் கையை வைத்து அவனை தள்ளிவிட்டு அங்கிருந்து ஓடினாள். சிரித்து கொண்டான் அவன். என்ன பண்ணாலும் சிக்க மாட்டேங்கிறாளே என்று சுவற்றில் குத்தி கொண்டான். மூச்சு வாங்க நடந்து வந்த மான் முன்னே வந்து வாட்டர் பாட்டிலை நீட்டினான் வசி. மிஸ்டர் ஜோ. மூச்சு வாங்க அந்த பாட்டிலை வாங்கி அருந்தினாள் மான். என்னால தானே இதெல்லாம். அவள் கையை பிடித்தான் மெல்ல. இல்ல மிஸ்டர் ஜோ, நீங்க எதுவும் பண்ணல, எல்லாமே ஏன் தப்பு மட்டும்தான். இனிமே எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வராத விழி என்றான் இதழில் சிறு விரக்தி புன்னகையுடன். மிஸ்டர் ஜோ என்று மான் விழி கலங்கியது. நான் சொன்னா கேப்பதானே? விழி தயக்கமாக தலையாட்டினாள். அப்ப இனிமே எனக்கு ஃபுட் எடுத்துட்டு வராத என்று ஆர்டராக சொன்னவன் தீரன் வருவதைக் கண்டு விலகி சென்றான். மான்விழி கண்கள் கலங்கி கண்ணீர் இப்பவோ அப்பவோ என்று தேங்கி நின்றது. பாரா லவ்ஸு தாங்க முடியலையே சாரால என்று கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டி நக்கல் சிரிப்பு சிரித்தவனை பார்த்து மான் கொஞ்சம் கோபமுடன் திரும்பி பார்த்தாள். ஏன் இப்படி பண்றீங்க? அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறதுல அப்படி என்ன உங்களுக்கு சந்தோஷம்? உங்களுக்கு என்னதான் வேணும் என்றாள் கலங்கிய கண்களுடன். நீ தாண்டி வேணும். யோ மைண்ட். அத மத்தவங்க சொந்தம் கொண்டாடுறத என்னால ஏத்துக்க முடியாது டெடி. நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கலடி. நீ எனக்காக இருக்கணும், எனக்காக மட்டுமே எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறேன். இது தப்பா என்றான் அவளை நெருங்கி நின்று அவள் கண்களை பார்த்தபடி. எனக்கும் ஜோக்கும் நிச்சயம் ஆகிருச்சு என்றால் வார்த்தையில் தைரியத்தை கூட்டி. சிரித்து கொண்டான் தீரன். பட் வி ஆர் மேரிட் டெடி. நிஜ கல்யாணம் இல்லையே, தாத்தாவுக்காகத்தானே என்று விலக போனவள் கையை பிடித்து தன் ரூமுக்கு இழுத்து சென்றான் தீரன். என்ன பண்றீங்க? என் கையை விடுங்க என்று அவனிடமிருந்து கையை உருவிக்கொள்ள பார்த்தாள் மான். எதுக்குப்ப காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கிறீங்க அதிரன் என்று அவனிடமிருந்து விலக முற்பட்டாள் மான். ஆமா, காட்டு மிராண்டிதான். உன் மேல பைத்தியமா இருக்க பாரு. நான் காட்டு மிராண்டிதான். என்னால நடிக்க முடியலடி டெடி. ஐ எம் ஃபால் இன் லவ் வித் யூ டெடி. உனக்கு வேணும்னா இது நாடக கல்யாணமா இருக்கலாம், பட் எனக்கு அப்படி இல்ல டெடி. உன்னால யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது டெடி என்று கண்களில் காதல் பொங்க பேசினான் தீரன். முட்டாள் மாதிரி பேசாதீங்க, நானும் ஜோவும் என்று அவள் சொல்லி முடிப்பதற்குள் அங்கிருந்து ஜாடி கீழே விழுந்து உடைந்தது. என்ன சொல்ல போற? லவ் பண்ணோன்னு சொல்ல போறியா? அத சொல்லாத, அப்புறம் இந்த பொறுமை அப்புறம் இருக்காது. அவன் மேல நீ வச்சிருக்கிறது லவ் இல்லடி, அது வேற. ஆனா என்ன பார்த்ததும் உன் கண்ணு தடுமாறுது பாத்தியா? உனக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் வருதுல்ல, அதான் டெடி லவ். இல்ல இல்ல, அப்படி எதுவும் உங்க மேல எனக்கு இல்ல. நான் இப்போ சொல்றேன், இந்த லைஃப் வெறும் நாடகம். அதுவும் வெறும் 6 மாசத்துக்கு மட்டும்தான். என்னால உங்களை அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா எனக்கு ஜோவைதான் பிடிச்சிருக்கு. உங்களை பார்த்தாலே எனக்கு பயம் மட்டும்தான் வருது. நீங்க எனக்கு பண்ணது மட்டும்தான் ஞாபகம் வருது.
மாயைய நிஜம்னு நினைக்காதீங்க. நான் இல்ல டெடி, நீதான் காணல் நீரை நிஜம்னு நம்புற. என் லவ் நிஜம் டெடி. இதழ் வளைத்து சிரித்துக் கொண்டாள் மான். லவ்வா? அதுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? லவ் பண்ணுனா முதல்ல ஹார்ட் இருக்கணும். நீங்க தான் ஹார்ட் இல்லாத டெவில் ஆச்சே. அப்புறம் எப்படி உங்களுக்கு லவ் வரும்? உங்களால யாரையும் முழு மனசோட காதலிக்க முடியாது. என் கையை விடுங்க. நான் ஒன்னும் பொம்மை இல்ல, நீங்க சொன்னதுக்கெல்லாம் தலையாட்ட என்று அவனிடம் இருந்து கையை உருவி கொண்டவள் அந்த கதவு வரை சென்று அவனை திரும்பி பார்த்தாள். இந்த 6 மாசம் கூட தாத்தாவுக்காக மட்டும்தான். 6 மாசம் முடிஞ்சதும் நான் ஜோக்கான சொத்து என்று கதவை மூடிவிட்டு சென்றாள். தீரன் முகம் மாறியது. உன்னை எவனுக்கோ தூக்கி கொடுக்கவா இவ்ளோ தூரம் வந்திருக்கேட்டேடி. என்னை பத்தி தெரியாம பேசுறியே என்று வெள்ள புன்னகை ஒன்று சிரித்துக் கொண்டான் தீரன். அத்தியாயம் 73. இந்த 6 மாசம் கூட தாத்தாவுக்காக மட்டும்தான். 6 மாசம் முடிஞ்சது நான் ஜோக்கான சொத்து என்று கதவை மூடிவிட்டு சென்றாள். தீரன் முகம் மாறியது. உன்னை எவனுக்கோ தூக்கி கொடுக்கவா இவ்ளோ தூரம் வந்திருக்கேட்டேடி. என்னை பத்தி தெரியாம பேசுறியே என்று வெள்ள புன்னகை ஒன்று சிரித்துக் கொண்டான் தீரன். ஹாஸ்பிட்டல் டியூட்டி முடிந்து மான்விழி வெளியே வரும் பொழுது நேற்று போலவே ஒரு பக்கம் வசீகரன் பைக்கிலும் இன்னொரு பக்கம் தீரன் காரிலும் வெயிட் பண்ணி கொண்டிருந்தார்கள். மானுக்கு தெரியும், இப்பொழுது அவள் மட்டும் வசியுடன் சென்றால் அந்த பைக்கை கொளுத்து விடுவான் தீரன். அதே சமயம் அவளால் தீரனுடனும் செல்ல முடியாது. அதனால் வசி அருகே சென்றவள் தன் பஸ்ஸில் செல்வதாக சொல்லி பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்தாள். தீரன் இதை எதிர்பார்க்கவில்லை. வண்டி எடுத்துக்கொண்டு அவளை ஃபாலோ பண்ணி சென்றான். ஹே டெடி, நில்லுடி. அடியே அடங்காதவளே, என் பொண்டாட்டி நில்லுடி என்று அவள் பின் ஹாரன் அடித்துக் கொண்டு சென்றான். ஆனால் மான்விழியோ திரும்பவே இல்லை. பஸ் ஸ்டாப் பக்கம் போய் நின்றாள் மான். அங்கு வந்ததும் இம்சை செய்தான். பஸ்ஸில் ஏறி அமர்ந்தாள். பஸ் முன்பு வண்டியை நிறுத்தி நகரவிட மாட்டேன் என்று வம்பு செய்தான். ஹா என்று பல்லை கடித்துக் கொண்டவள் வேறு வழியே இல்லாமல் பஸ் விட்டு இறங்கி நடராஜா பயணம் மேற்கொள்ள அப்பொழுது விடவில்லை அவன். அதற்கு மேல் பொறுமை இழந்தவள் பல்லை கடித்தபடி வந்து அவன் முன்பு நின்றாள். உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் பல்லை கடித்தபடி. நீ தாண்டி பிரச்சனை, அட்டம் பிடிக்கிற. இப்ப வரியா இல்லையா? மாட்டேன் என்று மறுப்பாக தலையாட்டினாள். சரி என காரை லாக் பண்ணிவிட்டு இறங்கியவன் அவளுடன் வந்து சேர்ந்து நடந்தான். என்ன பண்றீங்க? எதுக்கு நடக்கிறீங்க? இதென்ன உன் அப்பம் போட்ட ரோடா? இது பொது, யார் வேணாலும் நடக்கலாம் என்று வசனம் பேசியவன் அவளை சீண்டியபடி நடந்தான். எதுக்கு உரசுறீங்க? தள்ளி நடங்க என்று அவனை விட்டு கொஞ்சம் தள்ளி நடந்தாள் மான். ஆனால் தீரனோ வேண்டுமென்றே அவளை சீண்டிக் கொண்டு நடக்க அப்பொழுதுதான் அந்த சம்பவம் நடந்தது. அந்த பைக்கில் வேகமாக வந்த இருவர் வண்டியை விட்டு இறங்கி மானை குத்த போக இதை கண்ணிமைக்கும் நேரத்தில் பார்த்த தீரனோ பட்டென்று அவள் கையை பிடித்து பின்னால் இழுத்து விட்டான். இதில் அந்த கத்தி தீரன் கையில் பட்டுவிட்டது. நொடி பொழுதில் நடந்த நிகழ்வில் பதறிப்போன மான் ஐயோ அதிரா என்று கூச்சலிட்டு கத்தினாள். தீரன் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் கண்கள் சிவக்க நிமிர்ந்து பார்த்தவன் அங்கே மாஸ்க் போட்டு கையில் கத்தியுடன் நின்று கொண்டிருந்த இருவரையும் பார்த்தபடி அவன் கட்டியிருந்த வாட்சை கழட்டி மான் கையில் கொடுத்தாள். அவன் சண்டையிடப் போகிறான் என்று தெரிந்து மான் அவனை தடுப்பதற்கு முன் தீரன் அவர்களை விரட்டி சென்றான். அதிரா நில்லுங்க என்று மான் கூக்குரலிட்டு கத்தினாள். ஆனால் தீரன் அதை காதில் வாங்காமல் அவர்களை துரத்தி கொண்டு ஓடியவன் அங்கிருந்து கல்லை எடுத்து குறிவைத்து ஒருவன் மீது வீசினான். அது சரியாக அவன் காலில் பட்டு தடுமாறி கீழே விழுந்தான் அவன். அவன் அருகே சென்ற தீரன் அவன் கையை மடக்கி அவன் மூக்கிலே விடாமல் குத்தினான். டேய், யாருடா நீங்க? உங்களை யார் அனுப்புனா? யாருடா அனுப்புனா என்று அவர்கள் முகத்தில் விடாமல் குத்தியதில் அவன் மயக்க நிலைக்கு போகும் முன் இன்னொருவன் அங்கிருந்த கட்டை ஒன்றை எடுத்து தீரன் தலையில் அடித்தான். இதில் நிலை தடுமாறிய தீரன் ஒரு நொடி அசரும் வேளை அதை பயன்படுத்தி அவர்கள் இருவரும் அங்கிருந்து ஓடியே விட்டார்கள். ஐயோ அதிரா, ரத்தம் என்று பதறிக்கொண்டு ஓடி வந்த மானோ அவசரமாக அவள் சேலை முந்தானையை கிழித்து ரத்தம் வராமல் அவன் தலையிலும் கையிலும் கட்டிவிட்டாள். அவள் முகம் எங்கும் பதட்டத்திலும் பயத்திலும் வேர்த்து விட்டது. அவங்க யாருன்னு தெரியுமா? அவர்கள் போன திசையை விரித்து பார்த்தபடி கேட்டான். தெரியாது, ஆனா இப்போ அது முக்கியம் இல்ல, உங்களுக்கு ரத்தம் போகுது வாங்க என்று அவன் மறுக்க வீட்டுக்கு அழைத்து செல்லாமல் பக்கத்தில் இருந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு சென்றார்கள். பிளட் அதிகமா போகுது, உங்களை யாரு குறுக்க வர சொன்னது? யாரு சண்டை போட சொன்னது என்று தனக்கு தானே புலம்பியவள் அந்த காட்டன் மற்றும் சுத்தம் பண்ணுவதற்கு மருந்து எடுத்து வந்து தீரன் அருகே அமர்ந்தாள். அவன் முகத்தில் கொஞ்சம் கூட அடிபட்டதற்கான வழியே தெரியவில்லை. நான் பிடிக்கலனா அவன் உன்னை குத்திருப்பான், பரவாயில்ல அவனுக்கு? அவள் கண்களை பார்த்தபடி கேட்டான். மான் விரக்தியாக சிரித்தபடி சற்றும் யோசிக்காமல் அவள் சேலையை தூக்கி அவள் கால்களில் இருந்த காயம் மற்றும் அவள் தொடையில் இருந்த தழும்பையும் காட்டியவள் அப்பொழுதுதான் அவள் இருக்கும் நிலை அறிந்து வேக வேகமாக சேலையை விலக்கி விட்டாள். இதை விட அதிகமா நான் சின்ன வயசுல இருந்து நிறைய காயம் பார்த்துட்டேன், அதே தாங்கின என்னால இதை தாங்க முடியாதா என்ன
என இதழ் வளைத்து கேட்டவளை உணர்வற்று பார்த்தான் தீரன். இது அனைத்தும் நீ கொடுத்த வடுவும் காயமும் தானே என்று குத்தி காட்டுகிறாள் அவனை. இந்த காயம் எல்லாம் ஆறிடுச்சு, ஆனா உன் மனசுல இருக்க கோபம் தாண்டி இன்னும் ஆறல என்றான் அவள் கண்களை விட்டு கண்களை எடுக்காமல். அவன் பேசுவதை கண்டு கொள்ளாமல் அவன் காயத்துக்கு மருந்து போட்டுக் கொண்டிருந்தாள் மான். அவளுக்கு எங்கே தெரிய போகிறது, ஒவ்வொரு முறையும் அவளை காயப்படுத்தும் போது அவளை விட அவனுக்குத்தான் அதிக வெளியே கொடுத்து கொள்கிறான் என்று. டெடி, அவள் நிமிர்ந்து பார்க்கவில்லை. என்ன பாருடி. அவள் நிமிராமல் சிசர் கொண்டு அவன் காயத்துக்கு ஸ்டிச்சஸ் போட்டுக் கொண்டிருந்தாள். தீரன் அவள் கையை பிடித்தான். மான் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். தப்புதான், உன்னை மனசாலையும் உடம்பாலையும் காயப்படுத்தினதுக்கு எத்தனை சாரி கேட்டாலும் அது ஆறாதுன்னு தெரியும். என் மேல கோபம் இருந்தா அதை திருப்பி கொடு, தாங்கிக்கிற. ஆனா விட்டு போறேன்னு மட்டும் சொல்லாதடி. அவள் கண்களை பார்த்தபடி சொன்னான் வலியுடன் கூடிய வார்த்தையில். கையை விடுங்க, தையல் போடணும் என்றால் அவன் வார்த்தையை கண்டு கொள்ளாமல். தீரன் அவள் கண்களையே பார்த்தவன் என்ன நினைத்தானோ, பட்டென்று அந்த சிசரை பிடித்திருந்த அவள் கையை அழுத்தி பிடித்து அவன் மார்புக்கு கொண்டு சென்றவன் அவன் மார்பில் அழுத்தி கீறல் போட்டான். பதறி போனால் பெண்ணவள் அவள் கையை இறக்கி பிடித்து அவனை அதை செய்தான். அதிரா, என்ன பண்றீங்க? என் கையை விடுங்க, ஐயோ ரத்தம் வருது, விடுங்க என்று கண்கள் கலங்க கத்தினாள். ஆனால் தீரன் விடவே இல்லை. அவள் கையை விடாமல் அழுத்தி அவன் மார்பில் கீறிக்கொண்டான். இப்பவாது உன் கோபம் போகுமா? என் காதல புரிஞ்சுப்பியா என்று வலிக்கும்படி அவள் கண்களை விட்டு அவன் கண்களை எடுக்காமல் சொன்னான். என்ன ஒரு முட்டாள்தனமான காரியம் பண்றீங்க என்றவள் அப்பொழுதுதான் ஒரு விஷயத்தை கவனித்தாள். அவன் இடது இதயத்தில் மான்விளையின் பெயரை பச்சை குத்தி வைத்திருந்தான். அவள் கண்கள் இரண்டும் பெரிதாக அந்த அதிர்ச்சி விலகாமல் தயக்கமாக அவனை நிமிர்ந்து பார்த்தவள் நடுங்கிய கரத்துடன் மெல்ல அந்த இடத்தை தொட்டு பார்த்தாள். இப்பொழுது தீரனின் கைகள் நின்றது. அவன் போட்ட கீறலிலிருந்து ரத்தம் வந்து கொண்டே இருந்தது. பெண்ணவள் கலங்கிய கண்களுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். பார்த்தாலே தெரியும் இது இப்பொழுது குத்திய டாட்டூ அல்ல, பல வருடத்திற்கு முன்பே குத்தியது என்று. இது டெடி, என்னை விட்டு போயிட மாட்டல நீ. நீ இல்லனா இந்த தீரன் ஒண்ணுமே இல்லடி. நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுடி என்று கண்கள் சொருக சொன்னவன் அதிகமான ரத்தம் சென்றதால் மெல்ல கண்கள் சொருக அவள் மீதே மயங்கி விழுந்தான் தொப்பென்று. அவன் இதயத்திலிருந்து சொட்டு சொட்டாக வழிந்த ரத்தம் அவள் சேலையை ஈரமாக்கியது. அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து காயங்களுக்கு மருந்து போட்டு மெத்தையில் படுக்க வைத்தவள் அங்கிருந்து விலகி செல்ல நினைக்கும் பொழுது அவள் கரங்களை அழுத்தி பிடித்தது தீரனின் கரங்கள். அவன் கைகளிலிருந்து அவளால் கைகளை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. வேறு வழி இல்லாமல் அவன் பக்கத்திலே அமர்ந்தவளின் கண்கள் அவன் இதயத்தில்தான் இருந்தது. மான்விழியாள் என்று அவள் பெயர் அவன் இதயத்தில் பாந்தமாக இடம் பிடித்திருந்தது. மானுக்கு பைத்தியமே பிடிப்பது போல் இருந்தது. அவள் கண்ணீரை கண்டு சந்தோஷம் கொண்டவன், அவளை கொடுமை செய்து சந்தோஷம் கொண்டவன் திடீரென்று வந்து காதல் என்று சொல்வதையும் அவன் மார்பில் இருந்து அவள் பெயரையும் அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவன் இதயத்தில் உருவாக்கிய காயத்தை கண்டவளுக்கு இது பொய்யில்லை என்று தெரிந்தாலும் இது முட்டாள்தனமாக தோன்றியது. அதென்ன அப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான காதல் என்பதுதான் அவளுக்கு புரியவில்லை. அதே சமயம் அந்த மிகப்பெரிய பேலஸில் சுகமான பஞ்சு மெத்தையில் விட்டத்தை பார்த்தபடி படுத்திருந்த அந்த தாவணி பைங்கிலேயும் ஒருவனை பற்றி ஆழ்ந்த சிந்தனையில்தான் இருந்தாள். அத்தியாயம் 74. அந்த அதிகாலை வேளை வேலைக்கு செல்பவர்களும் காலேஜ் செல்பவர்களும் என அந்த சாலையில் அத்தனை பேரும் வேகம் எடுத்து சென்று கொண்டிருக்க அந்த சாலையோரம் இருந்த ஒரு மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார்கள் காக்கி யூனிஃபார்ம் போட்ட காவல்துறைகள். சப்பா, என்ன வெயிலு! அவனவன் தியேட்டர், மால், பேங்க்னு கேட்டு வாங்கி ஜாலியா ஏசியில வேலை பாக்குறானுங்க. ஆனா நம்மள மட்டும் இந்த மேடம் இப்படி வெயில கூட்டிட்டு வந்து வாட விடுது என்று அந்த காவல்துறை கான்ஸ்டபிள் புலம்பிக் கொண்டிருந்தார். யோ, கொஞ்சம் சத்தம் இல்லாம பேசு, அந்த மேடம்க்கு கேட்ட போகுது என்று ஏட்டு ஹஸ்கி வாய்ஸில் முணங்கிக் கொண்டார். இத்தனை பேரின் புலம்பலுக்கும் சொந்தக்காரர் இல்லை சொந்தக்காரியான அந்த குட்டி ஜாக்கி ஜான். அதென்ன குட்டி ஜாக்கி ஜான்னு கேக்குறீங்களா? அந்த மேடம்க்கு பேரு அப்படித்தான். எல்லாரும் செல்லமா அவங்களுக்குள்ளே கூப்பிட்டுக்குவாங்க. ஏன்னா மேடம் அடின்னு வந்துட்டா ஜாக்கி ஜான் மாதிரி பறந்து பறந்துதான் அடிப்பாங்க. பாரபட்சம் பார்க்கவே மாட்டாங்க. அப்படி யாருக்குதான் இவ்ளோ பில்டப்னு கொஞ்சம் க்ளோஸ்அப் வச்சு பார்த்தா அங்கே ஜீப்ல குரங்கு குட்டி போல தாவி அமர்ந்து அந்த காக்கி யூனிஃபார்மை அவள் உடல்வாகுக்கு ஏற்றது போல ஃபிட்டாக ஸ்டிச் பண்ணி போட்டு அந்த மொத்த முடியையும் அள்ளி கொண்டையிட்டு கண்களில் கூலிங் கிளாஸ் போட்டு அமர்ந்திருந்தாள் இன்ஸ்பெக்டர் ருத்ரதாரணி. அந்த பக்கம் சென்ற வண்டிகளை நோட்டமிட்டபடி ஆப்பிள் ஜூஸை உறிஞ்சி குடித்தவளின் கண்களில் வசமாக சிக்கினான் அவன். யோ இன்சு என்றால் எங்கோ பார்த்தபடி. சொல்லுங்க மேடம். அவர் பவியமாக வந்து கேட்டார். ஏயா, ஹெல்மெட் போடாம வந்தா எம்பிட்டு ஃபைன் என்றால் எங்கோ பார்த்தபடி. அது 1000 மேடம். ருத்ரா மெல்ல அவர் பக்கம் பார்வையை திருப்பினாள்.
1000 தானா என்றால் ஒரு மாதிரி. அதற்கான அர்த்தம் இத்தனை வருடம் உடனிருக்கும் இவருக்கு தெரியாதா என்ன? 10,000 வரை போடலாம் மேடம் என்றார் அவர் வேகமாக. அப்போ ஹெல்மெட் போடாம வரவன புடிங்க என்றால் தலையை ஒரு மாதிரி சாய்த்து. அவர் திரும்பி பார்த்தார். அந்த பக்கம் பைக்கில் வந்த பாதி பேர் ஹெல்மெட் போடாமல் தான் வந்தார்கள். மேடம், நீங்க யார சொல்றீங்கன்னு தெரியலையே, அங்க எல்லாரும் ஹெல்மெட் போடாம தான் வர்றாங்க என்று அவர் கொஞ்சம் பம்மிக் கொண்டே கேட்டார். ருத்ரா மறுபடியும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு அந்த பக்கம் வந்தவனின் மீது பார்வையை பதிக்க இப்பொழுது அவருக்கு தெளிவாக புரிந்தது அதற்கான அர்த்தம் என்னவென்று. புரிஞ்சு போச்சு மேடம், இப்பவே நிறுத்துற என்று ஓடிச் சென்று அந்த பல்சர் பைக்கை நிறுத்தினார் கான்ஸ். அங்கே சடன் பிரேக் போட்டு வண்டியை நிறுத்தினான் வசீகரன். என்ன சார், எதுக்கு வண்டியை நிறுத்துறீங்க? புரியாமல் கேட்டான். உங்களை மேடம் வர சொல்றாங்க, வந்து பாத்துட்டு போங்க என்றார் அவர் வண்டி சாவியை எடுத்தபடி. சார், எனக்கு ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, எதுக்கு சார் சாவி எடுக்கிறீங்க? கொடுங்க சார் என்று அவர் பின்னாடியே போனான் வசி. மேடமை பார்த்துட்டு சாவி வாங்கிக்கோங்க. மேடமா? யாரு என்று திரும்பியவனின் கண்கள் அந்த ஜீப் மீது கால் மேல் கால் போட்டு அமர்ந்து இவனை பார்த்து அழகாய் கண் சிமிட்டி பார்த்து ருத்ராவை பார்த்ததும் அவளை கண்டுபிடித்து விட்டான். ஆனால் அவன் முகத்தில் வந்த ஆச்சரியத்திற்கு காரணம் அவள் காவல்துறை என்பதனால். இப்பொழுது புரிந்தது அவனை எப்படி அந்த அடி அடித்தாள் என்று. எது கூப்பிட்டீங்க என்றான் அமைதியாக. மேடம்னு கூப்பிட தெரியாதா என்றால் தலையை சாய்த்து கழுத்தை தடவியபடி. இங்க எல்லாரும் சக மனுஷங்க தானே, போலீஸ் ஒன்னும் அற்புத படைப்பில்லையே என்றான் ஏனோ அவளிடம் மட்டும் வம்பு வளர்க்கும் விதமாக. யாரா இவன், நம்ம ருத்ரா மேடத்தை பத்தி தெரியாம எதிர்த்து பேசுறான் என்று அவர்கள் வசீகரனை வினோதமாக பார்த்தார்கள். ஓஹோ, அப்படி சரி, சார் தான் ரொம்ப வக்கனையா வாய்க்கிழிய உயிர் பத்தி விளக்கம் கொடுப்பாரே, அப்ப எதுக்கு சார் ஹெல்மெட் போடாம வந்தீங்க? ஹெல்மெட் போடாம வந்தா உயிர் போகும்னு தெரியாதா என்ன என்று சரியாக பாயிண்ட் பிடித்து கேட்டவளை கண்டு தலையை திருப்பி கொண்டான் வசி. நான் ஹெல்மெட் போட்டுதான் வந்தேன், ஆனா வர வழியில காஃபி குடிக்க வண்டிய ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணும்போது யாரோ என் ஹெல்மெட்டை திருடிட்டாங்க என்று நடந்ததை பொறுமையாக எடுத்து சொன்னான். ஐயோ, அப்ப ஹெல்மெட்டை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுங்க, கண்டுபிடிச்சு தரும் எங்க காவல்துறை என்று கிண்டல் செய்தவள் அந்த ஜீப்பில் இருந்து தாவி குதித்தாள். எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? எதை சொன்னாலும் நம்புற கிறுக்கம் கூட்ட மாதிரி இருக்கா, இல்ல ஈனா வன நெத்தியில எழுதி ஒட்டிருக்கா என்றால் அவன் அருகே நெருங்கி நின்று. நான் பொய் சொல்லல. கால் மீ மேடம் என்றால் கொஞ்சம் கர்ஜனையாக. நான் பொய் சொல்லல மேடம் என்றான் இந்த முறை கொஞ்சம் பணிவாக. அது என் பிரச்சனை இல்ல. லைசன்ஸ், ஆர்சி புக், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாம் இருக்கா? ரேஷன் கார்டா? ஆமா. நீ உண்மையா அந்த சிட்டிசன் தானா? உனக்கு குடும்பம் இருக்கா இல்ல தீவிரவாதியான்னு கண்டுபிடிக்க வேணாமா? தீவிரவாதியா என்று வசீகரன் அவளை பார்த்து ஒற்றை புருவம் உயர்த்தினான். ஆமா, இப்பெல்லாம் யாரையும் நம்ப முடியல, அதனால எல்லாத்தையும் கொடுங்க. ரேஷன் கார்டை தவிர மற்ற அனைத்தையும் எடுத்து கொடுத்தான் வசி. ரேஷன் கார்டு எங்க? ரேஷன் கார்டு எதுக்கு மேம் என்றான் கொஞ்சம் கடுப்புடன். அப்பதானே கல்யாணம் ஆயிடுச்சான்னு தெரியும் என்றால் அந்த ஆதார் கார்டை பார்த்தபடி. என்ன என்று அவளை உற்று பார்த்தான் வசி. அதாவது குடும்ப குட்டி இருந்தா சந்தேகத்தை தீர்த்துக்கலாம் பாருங்க, அதுக்குதான் என்றவள் அவன் ஆர்சி புக் நேற்று எக்ஸ்பைரி ஆகியிருப்பதை கண்டு சிரித்து கொண்டாள். கான்ஸ், சொல்லுங்க மேடம். சார் ஹெல்மெட் போடாம வந்திருக்காரு, நோ வேலை வந்திருக்காரு, ஆர்சி புக் எக்ஸ்பைரி ஆகி 6 மணி நேரம் ஆச்சு, எல்லாத்துக்கும் மொத்தமா சேர்த்து 30,000 ஃபைன் போட்டு கொடுங்க என்றால் வசி ஒரு கண்ணால் பார்த்தபடி. என்ன வேணும்னே பண்றீங்களா கோபமாக கேட்டான் வசி. ருத்ரா அவனை மேலும் கீழும் பார்த்தாள். ஆமா, வேணும்னு தான் பண்றேன், என்ன பண்ணுவீங்க? வேணும்னா ஒரு சாய்ஸ் தர என்று அவன் அருகே நெருங்கி அவன் காதுகளில் சொன்னாள். நான் அழகா இருக்கேன்னு சொல்லுங்க, 20,000 டிஸ்கவுண்ட் பண்றேன் என்றால் வசிக்கு மட்டும் கேட்கும்படி. வசி அவளை சிறு கோபத்துடன் பார்த்தான். நான் ஃபைன் கட்டுறேன் என்றான் சற்றும் யோசிக்காமல். அதற்கு அர்த்தம் அதை சொல்ல முடியாது என்பதுதான். ருத்ராவின் பார்வை அவன் மீது அழுத்தமாக படிந்தது. கான்ஸ், 40,000 ஃபைன் போடுங்க என்றால் கொஞ்சம் கோபமாக. அவன் எப்படி சொல்லாமல் போய்விடுவான் என்று அவளுக்குள் ஒரு ஈகோ வந்தது. சற்றும் அலட்டிக் கொள்ளாமல் கட்டுற என்றான் வசி. கான்ஸ், 1,00,000 போடுங்க என்றால் இன்னும் கோபமாக. அதற்கும் வசி கட்டுகிறேன் என்றான். அவளை வர்ணித்து அழகா இருக்கிறாய் என்று சொல்வதை விட லட்சமானாலும் ஃபைன் கட்ட அவன் ரெடியாக இருந்தது அவளை சீண்டி பார்த்தது. நோ பார்க்கிங்ல வந்து வண்டி நிறுத்தினதுக்காகவும் போலீஸ் எதிர்த்து பேசினதுக்காகவும் பைக்கை சீஸ் பண்ணுங்க என்றால் வசியை விட்டு கண் எடுக்காமல். வசி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவன் பைக்கில் இருந்து சில பொருளை மட்டும் எடுத்துக்கொண்டவன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதற்கும் தயாரானான். ருத்ராவின் முகம் மாறியது. அப்போ என் அழகா இருக்கன்னு சொல்றதை விட பைக்கை விட்டுட்டு போறது பெருசுன்னு நினைக்கிற? மவனே, உன் வாயால நான் அழகா இருக்கேன்னு சொல்ல வைக்கலனா நான் ருத்ரா இல்லடா என்று தனக்கு தானே புலம்பிக் கொண்டவள் சொடக்கிட்டு அழைத்தாள்.
2 எட்டு எடுத்து வைத்த வசி என்னவென்பது போல பார்த்தான். சூப்பர்மேன், நைஸ் டு மீட் யூ என்றால் அதே நக்கல் சிரிப்புடன். வசி ஒரு பார்வை பார்த்தான். அதற்கான அர்த்தம் அந்த பெண் அவளுக்கு தெளிவாக புரிந்தது. ஆனால் உன்னை பார்த்ததில் எனக்கு விருப்பமில்லை என்று. அதை எண்ணி பார்த்தபடி தன் மெத்தையில் உறக்கமில்லாமல் அங்கும் இங்கும் புரண்டு கொண்டிருந்தாள் ருத்ரா. பல மில்லியன் சொத்துக்களுக்கு சொந்தக்காரியான ருத்ரா அவள் தந்தைக்கு ஒற்றை பெண் வாரிசு. பிறப்பிலே அன்னையை இழந்தவள். சிறு வயது முதல் எந்த அன்பும் கிடைக்காமல் வளர்ப்பு தாயின் அரவணைப்பில் வளர்ந்தவள் ருத்ரா. அவள் தந்தை ஒரு பெரிய தொழிலதிபர். அதுவும் இந்தியாவில் கைவிட்டு எண்ணக்கூடிய பணக்கார லிஸ்டில் அவரும் ஒருவர். அவர்கள் கம்பெனியில் எத்தனையோ லட்சம் பேர் வேலை பார்க்கும் பொழுது அத்தனை சொத்துக்கும் சொந்தக்காரியோ சொந்த காலில் படித்து போலீஸாக 80,000 சம்பளத்துக்கு வேலை பார்க்கிறாள் சாதாரணமாக. சிறு வயது முதல் பணத்தில் வளர்ந்தாலும் பாசத்தில் வளராதவள் அத்தனை எளிதில் யாரிடமும் ஒன்றிவிடவும் மாட்டாள். யாரையும் நம்பிவிடவும் மாட்டாள். பார்த்ததும் ஆண்களை கட்டி இழுக்கும் வசியக்காரியை பிடிக்காத ஆண்கள் குறைவு. அவள் கண்காட்டினால் பல்லை காட்டிக் கொண்டு வரும் ஆண்களுக்கு மத்தியில் முதல் முறை அவள் அழகில் மயங்காத, அவளை கண்டு கொள்ளாத ஒருத்தனை கண்டதும் அவளுக்குள் ஒரு ஈகோ எட்டி பார்த்தது. ஒரு தடுமாற்றம் எட்டி பார்த்தது. எப்படியாவது மற்ற ஆண்களைப் போல அவனையும் தன் லிஸ்டில் சேர்க்க வேண்டும் என்று எண்ணியவளுக்கு தெரியவில்லை அவன் மற்றவர்களைப் போல் அல்ல என்பதும், அவளே அவன் பின்னால் எலியும் பூனையுமாக சண்டையிட்டு சுற்ற போகிறாள் என்பதும். இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அப்படியே வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே மோனிகா.